ஹalleluya 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 ஹalleluya. இந்த லூக்கா 12:49 பார்க்கிறீர்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய அருள்நாதர் இயேசு பூமியில் இருக்கும் பொழுது அவர் அக்னியாக அவர் புறப்பட்டு எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார். அதே அக்கினியை அவர் இன்றைக்கும் நம்மத்திலே ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆராதிக்க கூடி உள்ளோ ஆவியால் நிரப்புமே, ஆராதிக்க கூடி உள்ளோ ஆவியால் நிரப்புமே. அக்கினி தேவ அக்கினி, அனலாக்கும் தேவ அக்கினி, அக்கினி தேவ அக்கினி, அனலாக்கும் தேவ அக்கினி. ஆராதிக்க கூடியுள்ளோ ஆவியால் நிரப்புமே. அவருடைய அக்கினிமயமான தேவசூழல், அவர் வார்த்தை அக்கினிமயமானது. அவர் மோசேக்கு அக்கினியின் நடுவில் இருந்து பேசினார். அவர் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாக வெளிப்பட்டு நடத்தினார். சீனாய் மலையிலே மோசேக்கு பற்றி இருந்த அக்கினியாயிருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே அவர் பேசும் பொழுது ஜனங்கள் பயந்தார்கள். அந்த இடம் முழுவதும் புகைக்காடாய் மாறும் அளவுக்கு அக்கினி அவர்களை சூழ்ந்திருந்தது. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரலோக அக்கினியே, சாபத்தை நீக்கும் வியாதியை மாற்றும் பரலோக அக்கினியே, சாபத்தை நீக்கும் வியாதியை போக்கும் பரலோக அக்கினியே, பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரலோக அக்கினியே. இயேசு நடந்து போகும் பொழுதெல்லாம் பிசாசுகள் நடுங்கின. காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்தும்படி மனுஷகுமாரனை ஏன் வந்தீர் என்று சொல்லி அலறின. அவர் வந்ததை பிசாசுகள் அறிந்தன. என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆராதிக்க கூடி உள்ளோ ஆவியால் நிரப்புமே. அக்கினி தேவ அக்கினி, அனலாக்கும் தேவ அக்கினி, அக்கினி தேவ அக்கினி, அனலாக்கும் தேவ அக்கினி. ஆராதிக்க கூடி உள்ளோ ஆவியால் நிரப்புமே. அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் பரலோக அக்கினியே, பாகாலின் பலிபீடம் உடையும் பரிசுத்த பெருகும் பரலோக அக்கினியே. அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் பரலோக அக்கினியே, பாகாலின் பலிபீடம் உடையும் பரிசுத்த பெருகும் பரலோக அக்கினியே. அன்றைக்கு எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், எலியா ஒருவன் மாத்திரம் தேவனுக்காக தீர்க்கதரிசியாய் நின்று கொண்டிருக்கிறார். அக்கினியால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி இருதரத்தால் ஒப்புக்கொண்ட பொழுது எலியா பலிபீடத்தின் மேல் பலியை துண்டித்து முழுவதும் தண்ணீரால் நிரப்பி வாய்க்கால்கள்லாம் ஓடி நிற்கிறது. கர்த்தாவே கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி எலியா விண்ணப்பிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியையும் எரித்து தண்ணீரெல்லாம் நக்கி போடும் அளவுக்கு அவட அக்கினி இறங்கினது. கர்த்தரே தெய்வம் என்று விளங்கப்பட்டார்.
அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் பரலோக அக்கினியே, பாகாலின் பலிவிடம் உடையும் பரிசுத்த பெருகும் பரலோக அக்கினியே, ஆராதிக்க கூடி உள்ளோ ஆவியால் நிரப்புமே அக்கினி, தேவ அக்கினி, அனலாக்கும் தேவ அக்கினி, அக்கினி தேவ அக்கினி, அனலாக்கும் தேவ அக்கினி, அக்கினி இறங்கும் அயல்மொழி பேசும் பரலோக அக்கினியே, சபைகளை நிரப்பும் எழுப்புதல் காணும் பரலோக அக்கினியே, அக்கினி இறங்கும் அயல்மொழி பேசும் பரலோக அக்கினியே, சபைகளை நிரப்பும் எழுப்புதல் காணும் பரலோக அக்கினியே. அந்த அக்கினி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின, ஏதோ கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலோட ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியானது அன்றைக்கு ஊற்றப்பட்டது. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தால் அது நம்மேலும் ஊற்றப்படும். அக்கினிமான நாவுகள் அவர்கள் கூடியிருந்த யாவர் மேலும் வந்து இறங்கினது. அவர்கள் பரலோக பாஷையை பேசினார்கள். அக்கினி இறங்கும் அயல்மொழி பேசும் பரலோக அக்கினியே, சபைகளை நிரப்பும் எழுப்புதல் காணும் பரலோக அக்கினியே, அக்கினி தேவ அக்கினி, அனலாக்கும் தேவ அக்கினி, அக்கினி தேவ அக்கினி, அனலாக்கும் தேவ அக்கினி, ஆராதிக்க கூடி உள்ளோ ஆண்டவரே ஆவியால் நிரப்புமே